ட்ரெஸ்ஸுனா நம்ம போய் அந்த கடையில போய் போட்டு பார்த்து வாங்கினாதான் ட்ரெஸ் வாங்குவாங்க. ஆன்லைன்லலாம் ட்ரெஸ் வியாபாரம்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்து நம்ம கடையா போட்டு கடையாவரம் தான் நடக்கும்னு பேசிட்டு இப்போ உட்காந்துட்டு ஆன்லைனுக்கு போகலாமா வேணாமான்னு. ஆனா ஆன்லைன்ல ஒரு பெரிய வியாபாரத்தை ட்ரெஸ்ல பண்ணிட்டு அந்த ஆன்லைன் வியாபாரத்தை முடிச்சுட்டு அவங்க அந்த ஆன்லைன்ல தாண்டி போய் குவிக் காமர்ஸ்னு போய் 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல போய் ட்ரெஸ்ஸை போய் டெலிவரி பண்றன்ற ஸ்டேஜுக்கும் போயிட்டு இப்ப அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா திருப்பி நாங்க வந்து கடை போடலாமான்னு கேட்டு எவ்வளவோ க்ளோத்திங் பிராண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்னிட்ச் எடுத்துக்கோங்க, சோல்டு ஸ்டோர் எடுத்துக்கோங்க, பெவாகோஃப் எடுத்துக்கோங்க, எல்லா ஊர்லயும் இன்னைக்கு அவங்க ஸ்டோர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒன்னும் உட்காந்து ஆன்லைன் போலாமா போக வேண்டாமான்னு இன்னும் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்படித்தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்ன்றதெல்லாம் உலகம் கிடையாது. இப்படி வேணா பண்ணலாம், ஆனா வியாபாரம் பண்ணணும். சோ நம்ம இத்தனை சேனல் இருக்கு, இத்தனை ஸ்கோப் இருக்கு, இத்தனை இடத்துல வாங்குறதுக்கான மக்கள் ரெடியா இருக்காங்க. ஒரு தீபாவளி பொங்கல்னு போய் இன்னைக்கு தமிழ்நாடுக்கு தீபாவளி பொங்கல்னா இன்னைக்கு ஆந்திராவுக்கு இருக்கிறாங்க. ஸ்கோப் இருக்கு, தொழிலும் இருக்கு. சோ எந்த சேனல் தான் இதுல மேட்டரை ஒழிய நம்ம பொட்டன்ஷியல் தகுந்த மாதிரி அதை போய் ரீச் பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம அந்த சேனலை எடுத்துட்டு போய் பண்றதுதான் சாமர்த்தியமான பிசினஸா ஃபியூச்சர்ல இருக்கும்னு நினைக்கிறேன்.